ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்எஸ்எஸ் தமிழ். நான் தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய இந்த வாரத்தோட மார்க் டெஸ்ட்டை போட போறேன். ஓகேவா? ஸோ அது எப்படி போடுறேன் என்ன ஏதுன்றத பார்த்துடலாம். முதல்ல என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் கொடுத்துக்கிறேன். டேக் டெஸ்ட். ஆடிபிளாக இருக்கான்றத செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆடிபிளாக தான் இருக்கு. ரைட், டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷ் தான் வந்து அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து இப்போ அட்டன் பண்ண போகிறேன். Farmers have multiple harvests to supplement their incomes, though not too highly nutritious and still consumed but in a limited quantity. It has economic benefits too. Efforts are underway to popularize the inclusion of amaranthus, a wide variety of leafy vegetable, but the cultivation was gradually on the way on with it a slice of culinary culture. Okay. பிக்கு அப்புறம் தான் சிக்கு அப்புறம் தான் வந்து பி வரணுமோ? எஸ், சிக்கு அப்புறம் தான் பி வரணும். எதில் இருக்குன்னு பாருங்க, இதில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணால் எஃபோர்ட்ஸ் ஆர் வே விட்டு பாப்புலரைஸ் அமர்ந்தாரஸ் அந்த இதில் தான் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அது ஹைலி நியூட்ரிஷனாக இருந்தாலும் அதை வந்து கம்மியாக தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஹார்வெஸ்ட் டு சப்ளிமெண்ட் தேர் இன்கம், பட் கல்டிவேஷன் வாஸ் கிராஜுவலி ஆன் த வே அண்ட் வித் இட் எ ஸ்லைஸ் ஆஃப் culinary culture. ஓகே, கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. The team is going to sweep the tournament. I can give this in writing that. இது வந்து ஜம்பிள்டு ஆர்டர்ல இருக்கா? ஓகே, ஐ கேன் அது ஐ கேன் கிவ் கிவ் திஸ். ஓகே, இதுதான் வந்து முதல்ல வரணும். கரெக்டா? that the team is going to sweep the tournament. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் ஆயிருக்கும். ஸோ ஐ கேன் கிவ் திஸ் இன் ரைட்டிங். மிடில்னா நடுவில், இதில் இன்டீரியர் ஓவல் டைட்டன் இருக்கு, எக்ஸ்டீரியர் தான் வந்து ஆண்டனிமா இருக்கணும். ஐ ஹாவ் டு கிராக் திஸ் CGL. The CGL has to be cracked by me this year. Pie in the sky அப்படின்னா வந்து ஒரு பை இன் த ஸ்கைனா என்னது, ஒரு அன்ரியலிஸ்டிக் விஷா. ஓகே, அன்ரியலிஸ்டிக் விஷ், வேற எதுவுமே தெரியல பெருசா. இன்வென்சிபிள்னா இன்வென்சிபிளோட சினானியம் அன்பீட்டபிள். A person who dislikes, despises or is strongly prejudiced against women. Feministனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மெசோகைனிஸ்ட். Merchant said that he would sell those diamonds in this place. டைரக்ட் ஸ்பீச்ல எழுதணுமா? would வில்லா மாறிடும், அவ்வளோதான். ஓகே, he vowed that he would more heaven and earth. more heaven and earthனா என்ன பண்றது, தடைகளை தாண்டி அப்படின்ற மாதிரி வரும். overcome all obstacles. He vowed that he would overcome all obstacles to finish. ஓகே, கரெக்டாக வருது. You are requested to pray for my son's recovery. pray for my son's recovery இல்லை கைண்ட்லி pray for my son's recovery? இங்கே வந்து ரெக்வஸ்டட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட்லி போட்டோன்னா கரெக்டாக வரும். The journey to a more balanced world economy with a long and dash difficult synonym கொடுத்துருக்காங்க. ஒரு ஜேர்னி டு ஏ மோர் பேலன்ஸ்டு வேர்ல்டு எக்கனாமி வேணும் அப்படின்னா அது ரொம்ப லாங் ஆகும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. இதில் டெலக்டபிள், அல்லூரிங், லோத்தேசம்னா வெறுக்கக்கூடியது, ஆர்டுவஸ்னா நிறைய எஃபோர்ட் தேவைப்படும், அதான் ஆர்டுவஸ்னு சொல்லுவாங்க. த கார்டன் வாஸ் டேஷ் எஸ்கேப் ஃப்ரம் த சிட்டி அவுட் சைட் த ஸ்ட்ரீட்ஸ் வேர் கயோட்டிக். கயோட்டிக்கோட ஆப்போசிட் தானே இதில். ஓகே, கயோட்டிக்கோட ஆப்போசிட்னா செரனினா காமு. நோ ஸ்பெல்லிங் எரர். மாட்டையர். ஆப்ஷன் பியில் வந்து மாட்டையர் இதுதான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. மாட்டையர், TYR. நெக்ஸ்ட், women appear deceptively weak, fragile and vulnerable. ஓகே,
கொஞ்சம் இது புது ஆப், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. Women appear to be deceptively weak, fragile, vulnerable, yet there is enormous vitality waiting to be tapped. Traditionally, Shakti, power is dashed with a goddess, associated with a goddess. Okay. The woman plays a role of an dash, keeping in the family, anchor role, anchor in keeping in a family. Okay. See, family and maintaining friction-free relationships. She is groundbreaking. She is breaking stereotypes and establishing herself in erstwhile male-dominated arenas. The woman has to be dash various roles at home, at work. என்னது பாய்ஸ்டுனா ஃப்ரீக்கு கெப்ட், ஆனா வந்து பேலன்ஸ் கரெக்டா வர மாதிரி இருக்கா? பாய்ஸ்டு வேரியஸா இல்ல பேலன்ஸ் வேரியஸா? உமன் ஹேஸ் டு பேலன்ஸ். டிக்கு என்ன இருக்கு? Sometimes she is also sole breadwinner. Society dash her to be mature. Society expects her to mature, patient, soft spoken, gentle, warm, a picture of grace and hope. On the other hand, சர்க்கம்ஸ்டன்சஸ்னா வந்து ப்ளூரல். இதுல எது ப்ளூரல் இருக்கு? ஷோ, அப்புறம் டிமாண்டு. தட் ஷீ பி, டிமாண்ட். ஓகே. லேக்டு வெரைட்டி, ரிப்பீட்டட், மோனோட்டோனஸ் டல்லு, இதெல்லாம் வரும். ஐ டோன்ட் ரியலி டேஷ் வித் மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். லே அவுட் கிடையாது. கீப் ஆஃப்னா என்னன்னு தெரியல. மேடப்னா ஏதோ அந்த கவலையா இது பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா? ஓகே. கவலையை மறைக்கிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். வேற என்ன இருக்கு? ஹஸ்பண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். கெட் அலாங். எஸ், கெட் அலாங். Apparently, both the tomatoes in the dash and those in the choir had been grown under exactly the same condition. In the dash, பீட்டு, பீட்டு, பெட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கா? பீட்டுனா மண்ணு தான் நினைக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். கான்சென்ட்ரேட். ஐரானி ஆஃப் த ஸ்டோரி வாஸ் வெல் அப்ரிஷியேட்டட் பை யுவர்ஸ் ட்ரூலி. அப்போஸ்ட்ராஃபி வருமாங்க மேல? வராது. வெறும் யுவர்ஸ் ட்ரூலி நார்மலா தானே போட்டோம். ஸ்னேஹா இஸ் ரெப்ரசன்டிங் அவர் ஸ்கூல்ஸ் டீம், டென்னிஸ் டீம் ஃபார் த லாஸ்ட் 5 years. லாஸ்ட் 5 yearsன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு பார்ட்டிசிபிள் தானே, சரி பர்ஃபெக்ட் தானே வரணும். அப்படிதானே சொல்லுவாங்க. கரெக்டா? இங்க வந்து வெறும் இதுல இருக்கு. கேமரா ஏன் ஒரு மாதிரி பண்ணுது? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. இந்த மாதிரி கனெக்ஷன் கட் ஆயிட்டு வருது. ஓகேப்பா. ஓகே. இப்போ என்ன வரும் இங்க? ஸ்னேஹா ஹாஸ் பீன் ரெப்ரசன்டிங் வரும். ஐ லேர்ன்டு, இஃப் ஐ லேர்ன்டு, இஃப்னா கண்டிஷனு, would haveன்னு இருக்கு. அப்ப ஹேட் லேர்ன்டுன்னு வரணும். ஓகே. இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஓகே 25க்கு 25 போட்டோமா? பரவாயில்லையப்பா. இஃப் ஐ பே டு 80 rupees ஃபார் $1, தென் த ஃபாரெக்ஸ் ரேட் வந்து எவ்வளோ? ஃபாரெக்ஸ்னா என்ன? இப்போ வந்து வெளியே ஏதாவது ஒன்று வாங்குறோம் அப்படின்னா, வெளிநாட்டுலேருந்து அதை வாங்குறோம்னா அந்த ரிசர்வை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ இருக்கும்? 80 rupees per dollar தானே இருக்கும். அதே மதிப்பு தான் அதுலேயும் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு யூஎஸ்ஏ கிட்ட இருந்து வாங்கினாங்க. குஷானா டைம்ல மராத்தி கேள்விப்பட்டதில்ல, கன்னடாலாம் இல்லை. ஹிந்தி எல்லாம் ஹிந்தி வந்துக்கு பதிலாக சான்ஸ்கிரிட்னு கொடுத்துருந்தாங்க. நான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். ஆனால் ஹிந்திலாம் அவ்வளோவா இருக்காது, பிராக்கிட் தான் இருக்கும். அக்கார்டிங் டு த சென்செக்ஸ் கேப் லெஸ் தென் 5% பாயிண்ட்ஸ். ஓகே. லிட்ரஸியோட கேப் வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் 5% வந்து 5%க்கும் கம்மியாக வந்து எங்கே இருக்கு?
நம்ம இதுல லிட்ரரி ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கேரளா நல்லா படிச்ச ஸ்டேட்டு, அப்புறம் வந்து மிசோரம் நல்லா படிச்ச ஸ்டேட்டு. ஓகே, மேகாலயாவா மேகாலயாவா நாகாலாண்டா, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான். ஆப்ஷன் பியா சியா? பியா டியா? மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. சையது, ஸ்லேவு, கில்ஜி, துக்ளக்கு. துக்ளக் அப்புறம் தான் கில்ஜி வரும், கரெக்டா? துக்ளக் துக்ளக் அப்புறம் தான் கில்ஜி வருமா? இல்ல, கில்ஜிக்கு அப்புறம் தான் துக்ளக் வரும். ஓகே, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அக்வர்ஸ்ன்னு கேட்குறாங்க. டோட்டல் இன்டர்னல் டைரக்ட் மீடியம் டு டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். டென்சர் டு ரேரர். அது கிரிட்டிக்கல் ஆங்கிளில் திரும்பிச்சுன்னா அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஷாக் அசிஸ்டன்ட் ஃபார் லைவ்லிவுட். காலியாவா? காலியா ஒடிசா. ஓகே, நவித் ஜோஹர்னா என்னன்னே தெரியல. டிபிஎஸ்பி வந்து ஸ்டேட் பாலிசி இஸ் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி கேட்டகரிஸ்? ஹவு மெனி கேட்டகரிஸ்? ஒன்று வந்து ஒரு 3 கேட்டகரி மாதிரி பிடிச்சிருக்கோம், கரெக்டா? ஒன்று வந்து சோஷியோ, லிபரலு, காந்தி. ஆமாம், 3 தான் இருக்கும். என்னென்னன்றது தெரியாது, தெரியல, ஆனால் 3 கன்ஃபார்ம் தெரியும். அவுட் ஆஃப் நோன் எலமெண்ட் ஒன்லி டேஷ் ஆர் அண்டர் நார்மல் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். தெரியல. பிரதான் மந்திரி வந்தனா வந்தனா யோஜனா தெரியல. ரஞ்சி டிராபி 42வது ரஞ்சி டிராபி யார் வின் பண்ணா? மும்பை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a ஸ்டேட் ஃப்ளோ லென்த் ஆஃப் கங்கா ரிவர் இஸ் மேக்ஸிமம்? யூபி. இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், ஹார்ன்பில் அருணாச்சல் பிரதேஷ். ஏக்கு வந்து 1 இதில் வருது, இந்த ரெண்டுத்துல தான் வருது. ஏபியில் தான் வந்து ஏக்கு 1 வருது. லோசர் வந்து லடாக்கு. ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன செஷன்? திரிபுரா செஷனு, டிஃபீட்டிங் பட்டாபி சீதாராமையா. ஓகே, டாஸ் ரன்னு விக்கெட்டு யாக்கர். இதெல்லாம் எங்க கிரிக்கெட்ல வரும். ஓகே, கரன்சி நோட் ஆஃப் இந்தியா ஆர் இஷ்யூடு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி? என்னது? ஆர்பிஐ தானே கரன்சிஸ்லாம் வந்து வெளியே வரும். பியூடைன். பியூடைன்னா வந்து பியூடைன்னா என்ன வரும்னா இந்த என்னடா இதை அடிச்சிருக்கு? பியூடைன்னா CnH2n-2 வருமா? கரெக்டா? ஸோ அப்போ C4. ஓகே, C4H6 தெரியல. அலிகர் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை சையத் அகமது கான். அலிகர் காலேஜ் மாதிரி ஒன்று வரும். A resolution for the discontinuance of the national emergency can be passed only by discontinuous. பிரசிடென்ட் இல்ல, எலிமினேட் பண்ணிடுவேன். ராஜ்சபா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் கிடையாது. எலிமினேட் பண்ணா லோக்சபா தான். எத்தனை மெடல்? 6 மெடல் நினைக்கிறேன். ஐயோ, ஒலிம்பிக்ல எத்தனை மெடல் வாங்கினாங்க ஞாபகமே இல்லை. ஈஸி. ஒரு சில்வரு, 5 பிரான்ஸா? 6 மெடல். 6 மெடலா? தெரில. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கிறேன், டக்குன்னு நான் மறந்து போயிடுச்சு. கதகளி காலமண்டலம் ராமன் குட்டி நாயர். 75% ஆஃப் டோட்டல் ஃபாரஸ்ட் ரிசர்வ் மத்திய பிரதேஷ் தான். இதுலேயே மத்திய பிரதேஷ் வரும், அருணாச்சல் பிரதேஷ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இப்போ ரீசெண்டாக என்னோட எல்லோ நோட்டு சொன்ன தெரியுமா, அதில் தான் படித்தேன் இதை. ரைட்டு, பில்லு தெரியாது. ஓகே, ஜிஎஸ் லெவலில் போட்டிருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்ல 18 போட்டோம். 2 மார்க் ஃபார் ரிவ்யூ. எம்மா, ஜிஎஸ் ஈஸியாக தான்ப்பா இருக்கு இந்த தடவை. சரி, இப்போதான் நம்ம முக்கியமான கட்டை தான் நெருங்கிட்டோம். ஆப்டி முதல்ல போட்டலாம். 10/3 இது 15. ரேஷியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 2:3 வரும். 9:2 11. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30. 30/11. 560 letters contain 40% of milk. வெறுப்பா இருக்குது. இந்த ஆப் வெறுப்பா இருக்குப்பா. வேற ஆப் தான் மாற்றணும். 560 லிட்டர்ஸ்ல வந்து 40%னா 56 into 4னா 5 4s are 20. 5 4s are 24. 2 2 2 2 2 4 வந்து மில்க்கு. வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதுலேயே 6. 56 into
6 6 36 33 3 3 6 இருக்கும். அதில் நான் 56 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். சரி, மில்க் ஆட் பண்ணுறேன். வாட்டரை வந்து ஒரு 64 லிட்டர் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ வருது? 400 வருது. இதில் பார்த்தீங்கன்னா 28 வருது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10:4 7ல் வரும். 7:10 7:10 போச்சு. நல்லா புரிஞ்சு போச்சு. நான் இந்த ஆப்பை வச்சே வந்து ரொம்ப நேரம் டைம் ஓட்ட போகிறேன்ட்டு. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்னா இங்கே என்ன வரப்போகுது? எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு வருமா? 25 + 35 + x டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ வந்து இது ஒரு இப்போ தான் ரீசெண்டாக போட்டேன் இந்த இதுவை 60 60 120. எக்ஸோட வேல்யூ என்ன? 120யா? சிக்ஸ்டி 120. எஸ் 120. ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்குது. லீஸ்ட் நம்பர் டிவைட்ஸ் லீஸ்ட் நம்பர் 18. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 18னா 3 ஸ்கொயர் இன்டூ 2 வரும். இது பார்த்தீங்கன்னா 6 8 2 கியூப் இன்டூ 3ன்னு வரும். இது 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர்னு வரும். 2 இன்டூ 3 இன்டூ 5ன்னு வரும். ஓகே, அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2/3 3 ஸ்கொயர் அப்புறம் ஒரு 5 8 8 40 9 360. 360 தான் என்னோட எல்சிஎம். காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஸோ +5. காமன் டிஃப்ரென்ஸை ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? சரி, ஓகே. ஸோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 365 டிவைட் பண்ணியே பார்த்தலாம். 18ஓட பண்ணும்போது எனக்கு 36 5ன்னு வருது. ஸோ ப்ளஸ் தான் பண்ணணும். ஓகே. ஐயோ, டக்குன்னு மறந்து போயிடுச்சு பாருங்களேன். ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இது என்னது? பார்த்தவொடனே சரண்டர் ஆயிடணும். ஐயோ நமக்கு தெரியாது அப்படின்ட்டு. இது என்ன வரும்? 3ன்னு வரும். -√21 + 7. a ஸ்கொயர் வந்து 9 21 49 இன்டூ 2 இருக்கா? ஸோ 42 58 58 10 110. தெரியலப்பா, இந்த மாதிரிலாம் கேட்டாலே பயமாக தான் இருக்குது. The ratio of 45 to 50 category. 45 to 50 வந்து 15, 65 to 70 வந்து 10. அப்போ 3:2 ஓகே, இப்போ வந்து ஏவியும் பியும் ஈக்குவல் பண்ணா 3t - 3 2t + 3 10t + 15. இது 3t - 3 இங்கன்னா 18, இங்கே -17 வரும். ஸோ 18/7 மைனஸ் cone is cylinder. The volume of the cone is 1/3 of the volume of the cylinder. If the height of the cone is doubled, volume of the cone is 1/3 of volume. இந்த கதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமே. If the height of the cone is doubled, what will be the ratio of the volume of the cone to the volume? ஓ, கோனோட வால்யூம் அப்புறம் சிலிண்டர் வால்யூம் கேட்குறானா? சரி, ஓகே. ஸோ 1/3 πr²h. இது வந்து πr²h. இதில் நான் என்ன பண்ணேன்னா ஹெச்சை டபுள் பண்ணிடுறேன். ஸோ 2hன்னு வந்துடும். இங்கே 1/3ன்னு வந்துடும். 2:3 கோன வால்யூம். எஸ், 2:3. வேற 2:3. இதெல்லாம் டைம் ஆகும். பார்த்தவொடனே சொல்லிடணும், வேஸ்ட் பண்ணவே கூடாது. 100 டசன் பின்னு 10 ரூபாய்க்கு வந்து 12 வாங்குறாரு. சரி, அப்போ 12 வந்து வாங்குறாப்புல
10 ரூபாய்க்கு 12 பொருள் 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா? அதுவே 100 டசன் அப்படின்னா 2 0. 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ப்ளஸ் ஒரு 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாரு. 1500. he sold them 1 per each. அப்போ 1200 1200னே வந்து செல் பண்றாரு. அப்பனா 300 வந்து எனக்கு லாஸ் ஆகும். எவ்வளோனா 1500 இன்டூ 100. 2 0க்கு 2 0 5 20% வந்து எனக்கு லாஸ் ஆகுது. லாஸ் ஆகுது. பாவம். லாஸ் 20%. A bus moving at a speed of 36 km per hour. If the bus is stopped by 5 minutes for every 11 km, find the okay. Find the time taken to cover. Time taken to cover na 36 first 7 9 2 36 ஆல பண்ணும்போது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு முதல்ல? 792னா 72 கிலோமீட்டர் இருக்கா? 11னா 72. ஒரு 11 கிலோமீட்டர் இருக்கும். இதுல எத்தனை 66 11 கிலோமீட்டர் இருக்கு. அப்பன்னா 6 11 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ 5 தடவை வந்து ரெஸ்ட் இருக்கணும். 25 நிமிஷம் ரெஸ்ட். 25 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது 11 × 72 டிவைட் பை 36. கேன்சல் பண்ணா 20. 22 மணி நேரம்னு இதுல வருது. இல்ல 72 71 71 × 5 5 1 5 35 36 362. இல்லப்பா தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. அது போவோம். 11 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 1. சரி 119 ஆல் டிவைட் பண்ணா 1. 40 ஏபிசி. பரவாயில்ல. இப்போ இதே மாதிரி சம் போட்டிருக்கேன். ஏபி சிஹெச்எஸ்எல்லோட மாடல் தான்ப்பா இங்கே கொஞ்சம் அவ்வளோக்கா இதுவாகுது. எப்பயுமே டியர் 1ல இந்த சிமிலாரிட்டி வச்ச சம் தான் வந்து கேட்குறாங்க எப்பயுமே. 2x + 1 2 is equal to 3x - 12. 14 is equal to x. Okay. Which of the following point lies on y-axis? Okay. இதுல எந்த பாயிண்ட் y-axisல அப்படியே ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு கேட்குறான். y-axisல ஒட்டின்னு இருக்கணும்னா x-axisல வந்து 0ன்னு இருந்தாதான் y-axisல ஒட்டின்னு இருக்க முடியும். அதாவது அந்த பாயிண்ட் வந்து y-axisலயே இருக்கணும். x-axisல எங்க 0? இதுல தான் 0வா இருக்கு. ஸோ 0, 1 தான் என்னோட ஆன்சர். AB chord distance P. ஏபின்றது ஒரு கார்டு. சரி, ரேடியஸ் 13. இது 5. ஸோ அப்போ இது ஒரு 12, இது ஒரு 12, 24ன்னு வரும். ஓகே. ஏபி வந்து 2 பாயிண்ட். ஓகே. டேஞ்சண்டா பி. இது ரெண்டுமே சேமா இருக்கணும். தெரியல, டக்குன்னு வர மாட்டுது. The percentage of student attended in seminar A. Seminar A 121. 121 divided by 360. 36னா எத்தனை டைம்ஸ் வரும்? 36 into 3னா 18 1 108. ஓகே 3 108. இப்போ எனக்கு வந்து ஒரு 19 வருதா? சி 8 போச்சுன்னா 2 1 120ன்னு வருது. அகைன் 33 தான். 108 12 புள்ளி வச்சு ஒரு 0. இப்பயும் தப்பு இல்லையே.
33ல ஆரம்பிக்கணும். 33ல ஆரம்பிக்கணும். 2 33ல ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே, இது அப்புறமா போடலாம். ஆவரேஜ் காஸ்ட் கேட்குறாங்க. ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்டா 300, 7 part, 480, 5 part. அசியூம்ட் ஆவரேஜாக வந்து நான் 300 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே 0 ஆகிடும். இங்கே 300னா 180, 180 இன்ட்டு 5, 5 0 0, 180 இன்ட்டு 5னா இன்ட்டு 2 360, 3600 டிவைட் பை 12 வரும். கேன்சல் பண்ணால் 3. 300 ஆட் ஆகுது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 180 அதிகமாக இருக்குது. 5ல் 12 கேன்சல் பண்ணால் 3, 2, 13னா 6, 5 6 13 வருது. 330 ஆன்சரு இல்லையே. 3 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் 15 இன்ட்டு 5 எவ்வளோப்பா? 75. 375 தான் ஆன்சர். ஏன் இவ்வளோ குழப்பறா? எப்பயுமே கால்குலேஷன் முதல்ல கொஞ்சம் தப்பாக வரதாம தான். On simple interest, a sum of 1280 becomes 1664 in 2 years. What will be 1720 become 3 years? ஓகே, எப்படி கேட்டிங்களா? அந்த டைம் ஆகும். இது லாஸ்ட் டிஜிட் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட்டு 7க்கு லாஸ்ட் டிஜிட்டு 7க்கு வந்து பவர் 4ல் வரணும். 4னா 4 ஆல் டிவைட் ஆகணும். 4 ஆல் டிவைட் ஆகணும்னா 4 ஆல் டிவைட் ஆகிடுச்சு. 2 5 6 ஸோ 1. தேர்ட் ப்ரொபோஷனல் கேட்குறாங்க. 9 இன்ட்டு சிச்சி தேர்ட் ப்ரொபோஷனல் 9 டிவைட் பை 27 இஸ் ஈக்குவல் டு 27 டிவைட் பை எக்ஸ். 3 27 இன்ட்டு 3 81. Ramal Thakur in a partnership 4480, 2560 respectively. ஓகே, 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட்டு எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகும். குஷல் மந்த்லி சேலரி இஸ் 80,000. ஓகே, குஷலோட சேவிங்கும் மரியமோட சேவிங்கும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. குஷலோட ஏர்னிங்கு 15% தான் வந்து சேவிங்கு இஸ் ஈக்குவல் டு மரியமோட 5%. அப்போனா 1:3 வருதா? 4 பார்ட் தான் 80,000னா 1 பார்ட் எவ்வளோ? 20,000 வருமா? இது மரியமுக்கு தேவையில்ல. இவன் கேட்கறது மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கௌஷல் தான். இதில் 85%. 85னா 17 வரும். 17 எதாவது ஆரம்பிக்குது? ஆரம்பிக்குது. ஓகே, 17. ஓகே, மேக்ஸ் 16 தான் போட்டிருக்கோமா? ரைட்டுப்பா. சரி, இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் போவோம். A plus B. Q is the daughter-in-law of T. Daughter-in-law of T. Daughter-in-law. Okay. Q is the daughter-in-law. P plus son of father. P is the father of Q. Q is the wife of R. Divide na வந்து brother. R is the brother of S. S. S is the son of B. B flat T. Q is the daughter-in-law. மொத ஆப்ஷனே வந்துடுற மாதிரி இருக்கு. எஸ், மருமகள் தானே? ஆமாம், வருதுப்பா. மொத ஆப்ஷனே வருது. ஆச்சரியமா இருக்கு. கனடா மேப்லே ஃப்ளாகு, லோட்டஸு, டர்க்கி மூன் ஸ்டாரு, பங்களாதேஷ் வாட்டர் லில்லி. ஸ்டேட்டோட இது சொல்றாங்களா? மேப்லே லீஃப் வந்து அவங்களோட கனடாவோட அந்த கொடியில இருக்கும். ஸோ மேப்லே லீஃப் அவங்களோட இதுன்னு வச்சுக்கலாம். லோட்டஸு, டர்க்கி வந்து மூன் ஸ்டாரா, வாட்டர் லில்லி, பங்களாதேஷ் வாட்டர் லில்லி தான் நினைக்கிறேன். ஸோ டர்க்கி மூன் ஸ்டார்னு போட்டு வரேன். தப்பாச்சுன்னா மார்க் பண்ணியே வச்சுக்கோங்க. தப்பாச்சுன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 12 36 216 48 42 5 5 5 8 8.
டிவைடட் பை 2 பண்ணால் 6 வரும். 6 into 36 216. டிவைடட் பை 2 பண்ணால் 14 வரும். 14 into 42 4 0 8 16 18. ஓகே வருது. அப்போனா பாதிப்பா. இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் பாதி ஆக்கிட்டு போட்டால் போதும். 13 8 19 into 13 வரல யூனிட் டிஜிட்டு. 26 into 32. 2 2s are 2 3s are 6, 6 2s are 12, 18, 22. ஓகே வருது. 73 2 6 9 19. ஸ்ட்ரைக் ஆக மாட்டேதே. மல்டிப்ளை பண்ணா 73 into 5 டைம்ஸ்னா அதிகமாக போகும். 3 டைம்ஸ்னா 9 21. அதுல இருந்து ஒரு 50 அதிகமாகுது. சரி 19 into 9 எவ்வளோ? 9 9s are 81 8. 9 1s are 9 17. அதில் ஒரு 50 ஆட் பண்ண அப்படின்னா 5 2 2. எப்படி 3 எடுத்தனா கடைசி நம்பர் எடுத்துக்கிட்டேன். வரல. சரி ஓகே அடுத்து போவோம். ஓகே மைனஸ்னா minus means multiplication. Division means addition. Addition means division. இதை வந்து 18 into 18 எழுதிக்கிறேன். இது 3 4. மல்டிப்ளிகேஷன்னா multiplication means subtraction. ஓகே ஸோ 9 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 54 6 டைம்ஸு 4 43 36 தான் வரும். 4 டைம்ஸு 8. ஓகேவா? ஸோ அகைன் ஒரு 9 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணுறேன். 7 2 4 டைம்ஸ்னா 18 வருமா? எஸ் 18. இது எவ்வளோ? 5 6 33 330 வரும். அப்போ -43. -43 + 18 5 6 30 33 -13 13னா 5. ஆன்சர் 5. இந்த ஆப்பே எனக்கு ஸ்பீடை குறைக்குதுப்பா. நான் எழுதுகிற ஆப்பே MLCPLE-OM-EX. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 20னா 5 5 பிரிக்கலாமா? 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. எதுவுமே ரிப்பீட் ஆகாத மாதிரி இருக்கு. 4 4 பிரிக்கிறேன். 1 2 3 4. 1 2 3 4 5. இல்லை இது வேலைக்கு ஆகாது. ஏதோ தப்பா வர மாதிரி இருக்கு. சரி இ வந்து கடைசி லெட்டரு. இ வந்து இங்கேயும் கடைசி லெட்டரு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? எல்லுக்கு அப்புறம் இ. ஓகே இங்க 2 டேஷ் வரும். தப்பாகுது. மார்க் ஃபார் ரிவ்யூ. டைம் ஆச்சு. பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ் எர்த் நவுன். G7 O15க்கு எல் போகுது. யூக்கு வவுல்ஸா? வவுல்ஸ்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட் லெட்டர் போதா? அதே தானே இங்கேயும்? எஸ் வவுல்ஸ்க்கு ஆப்போசிட் லெட்டர் போகுது. அப்போ ஐஇ நடுவில் இருக்கு. இதோட ஆப்போசிட் ஆர். E5னா வி. ஆர்வி எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்குப்பா.
La, 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 la. All red. See, some pink or red. All red or blue. No blue is green. Some red or green வராது. Some pink or being. Some pinkனா இதுதான். இது ப்ளூல ஒட்டியிருக்கு வராது. Some pink or blue. Some pink or blue. Yes, வர வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தேர்டு தானே அது? தேர்ட். ஏய், தேர்டு தேர்டே இல்லையே. 2 3. ஓகே, நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். All apples are mango. No banana is இலச்சி. All mangoes are banana. All mangoes are banana. அப்பையும் இலச்சி. ஓகே, சம் ஆப்பிள்ஸ் ஆர் இலச்சி கிடையாது. ஆல் மேங்கோஸ் ஆர் இலச்சி கிடையாது. ரெண்டுமே கிடையாது. கரெக்டா? கன்க்ளூஷன், சம் ஆப்பிள்ஸ் ஆர் இலச்சி இல்லை. ஆல் மேங்கோஸ் ஆர் இலச்சி அதுவும் கிடையாது. ஸோ நீதர் தான் வரும். நீதர் நீதர். A1 K11 U21 E5 10ன்னா ஆட் ஆகுதா? ஆமாம். அப்போனா 10னா 15 O15. ஓகே, இது ரெண்டுத்துல இருக்கு. நெக்ஸ்ட் Z26 21 Q17 N14 -11 5 4 3 அப்பனா 2 12 அப்பதான் வந்து 1ன்னு வரும். கரெக்டா? ஸோ 12 L12 எங்க இருக்கு? டீல தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. N14 13. ஓ, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று மைனஸ் ஆகுது. ஸோ ஒய்னா Y24 23. W எங்க இருக்கு? Y24 தானே? இல்லை, Y25. 25 - 1 24. X எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஃபோர் தான் வரும். இல்லை இல்லை, 3 3 3 3. 4 டாட்டுக்கு இது 1 2 3 5 1 வந்து விசிபிளாக இருக்கு. 6 தான் வந்து விசிபிள் இல்லாத பார்ட்டு. ஸோ 6. கேன்சல் கேன்சல் இது வாடரா. N14 L12 A1 A1 L12 N14. ஸோ எல் தான். அப்படின்னா இந்த எல்லுங்க தான் முதல்ல வரணும். இது 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 அப்படி பார்த்தோம்னா C3 C3 E5 2 6 3. 263 எங்க இருக்கு? 263 வந்து இங்க இருக்கு. 4ஆ 5ஆ 5ஆ 4ஆ ரெண்டுத்துல எது வரணும்? இதுதான் 263 263. 1ஆ 5ஆ இல்லை 1ஆ 4ஆ? 1 5ஆ? CAN C 1 தான் வரணும். 1க்கு அப்புறம் தான் வந்து குழப்புதே. 154. சரி, 263 எலிமினேட் பண்ணிடு. 2 6 3 எலிமினேட் பண்ணிடுங்க. மீதி என்ன இருக்கு? கேன்சல் சேனல் 4 தான் லாஸ்ட் வரும். 4 தான் லாஸ்ட். நம்பர்டு ட்ரையாங்கிளில் தெரில. இது வேறையா? G1 டுவர்ட் ஈஸ்ட் 5 பேர் 6 பேர் 1 2 3 4 5 6. G6 at end. இல்லை, 2 girls sitting meeting G6 G7 G6 at end.
G6 G4 நடுவில் 2 பேர், இல்லைனா வந்து G6 G4. G1 is second to the right of G6. G1 is second to the right of G6 அப்படின்னா G6 ஓட செகண்ட் ரைட்ல இங்கே தான் இருக்கணுமே தவிர G6 இந்த சைடு போகாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. G1 தான். அடுத்து G2 is third to the right of left of G3. G3 ஓட 1 2 3 G2 இருக்கணும். எது கரெக்டாக உட்காரும்? இங்கே தான் உட்கார முடியும். G3 G2. G3க்கும் G2க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 2 தான் ஆன்சர். இதே மாதிரி வரணும். 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுமா? 63 minus 42 plus 6 into 4 4 into 11 வரல. இல்லை இன்னும் ஒரு தடவை 63 minus 42 plus 6 divided by 4 into 11 வருமா? வராது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வரும். 3 plus 24 minus 18 into 16 divided by 2 is equal to 11. இதுவாச்சும் வருமானா? வேல்யூ அதிகமாக போகும்னு நினைக்கிறேனே. வேல்யூ அதிகமாக போகுமே. 27 4 5 அதிகமாக போகுது. பதினாறு ஆட் ஆகுது. 16 ஆட் ஆகுது. இங்கே எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா இது ஒரு 4 இது ஒரு 18 ஆட் ஆகுதா? 50 62 84 104 16 ஆட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 18 ஆட் ஆகுது. இங்கே எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா ஒரு 20 ஆட் ஆகுது. ஸோ இங்கே 2 இங்கே 2னா அங்கே அடுத்து 22 6 2 1 2 6. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. சரி ஓகே, அடுத்து லாஸ்ட் பண்ணலாம். 18 நிமிஷம் தான் இருக்கு. இன்ட்டு 2 + 1 வருமா? ஓகே, இன்ட்டு 2 + 1 இங்கே எவ்வளோ வருது? 39 × 2ன்றது 39 × 2னா 9 2s are 18 1 3 2s are 6 7 7 + 3. ஸோ இன்ட்டு 2 + 3 இது எவ்வளோ வரும்? 2னா இன்ட்டு 2 + 5. அப்போ இன்ட்டு 2 + 7 தானே வரணும். கரெக்டா? ஸோ இன்ட்டு 2னா 14 14 + 7னா 21 1 தான் வரணும் ஆன்சர் இருக்கு. ஓகே, ஃபைவ்ல முடியணுமா? 52வையும் 19ஐயும் நான் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? வரல. இது 11ஆல் டிவைட் ஆகுது. எப்படி 11ஆல் டிவைட் ஆக முடியும்? 52 19 3 3 33 33 × 5. ஓகே, இது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன் இன்ட்டு 5. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 93 38. நான் வந்து ஒரு 5 இது ஒரு 8 5 55 × 5 வரல. 82னா ஒரு 7 27 வருமா? 27 வருது. 27 27 × 5 5 5 are 3 5 2s are 10 135 வரல. 71 43 இது 8 8 × 5 வரல. 95 69 95 69 69னா 6 3 2 3 5 6 are 30 வரலையே. லாஜிக் கரெக்ட், ஆனால் இது தப்பாச்சே. இதெல்லாம் கியூப் நம்பர், இது கியூப் நம்பர்ல. ஓகே, டூ ட்ரிங்க் வாட்டர் இஸ் ரிட்டன் அஸ் GKAMPU டூ எக்ஸசைஸ் டெய்லி. அப்போ டூவோட இதுக்கு வந்து
என்ன வரணும்? ஏஎம் வரணும். டூஓக்கு வந்து ஏஎம். ஓகே. நெக்ஸ்ட் கார்டனர் வாட்டர் டெய்லி. வாட்டர்ன்ற இப்போ இதுக்கு என்ன வரணும்? ஜிகே. ஜிகே வந்து வாட்டர். அப்போ இங்க ஜிகே இருக்கு, அப்போ வாட்டர்னு எதுலையாவது இருக்கான்னு பாருங்க. ஓ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஜிகேக்கு வந்து வாட்டர், ஜிகேக்கு ட்ரிங்க் கிடையாது. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். கார்டனருக்கு வந்து எஸ்டியான்னு கேக்குறாங்க. கார்டனருக்கு எஸ்டியா? கார்டனர் இங்க இருக்கு, இங்க வந்து கார்டனர் இல்லை. ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கார்டனர்ன்றது ரெண்டுத்துலையுமே இல்லை. சரி, ஓகே, அந்த இது வழியே போயிடலாம். டூ எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்க்கு அப்போ என்ன வரும்? இங்க வந்து டெய்லிக்கு பிடி கேஎல்ஏஎம்னு கொடுத்துருக்கான். இங்க வந்து டெய்லிக்கு கேஎல்னு கொடுத்துருக்கான். அப்போ கேஎல்னா கேஎல், கேஎல்னா டெய்லின்னு அர்த்தம். அப்படின்னா மீதி இருக்கிறது ஜிகேஎஸ்டி. ஜிகேஎஸ்டி கரெக்டா? ஜிகேக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஸ்டி, எஸ்டி தான் அப்போ கார்டனர். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப வீக்கு. ஹாப்பி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன்? எத்தனாவது நம்பர்? 76. 76ல இருந்தா 78 ஒன் ஆஃப் த போட் மாட்டேர். ஓகே, போட்டுக்கலாம். 96 ஃபீட் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன்? 26ல இருந்தா 26னா 29. மேகாலயா, மிசோரம் தெரில தெரில தெரில. அடுத்து வேற என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கேன்? 47. 47 ஒரு சில்வரு 5 பிரான்ஸ், இல்லை ஒரு சில்வரு 6 பிரான்ஸா தெரில. நெக்ஸ்ட். ஓகே, 18 போட்டேன். இதில் வந்து 16 தான் போட்டிருக்கேன். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். 51. 50 தெரில. 47 தெரியாது. 46 இது வேணா போடலாம். பிக்யூஆர் 52 26 78. 13 டிவைட் பண்ணால் 4 2 6ன்னு வரும். அகைன் வந்து 13 2 2 1 3. ஸோ 52 into 3 156 தான் வந்து டோட்டல் ஒர்க். ஓகே. Q started the work 3 days. PQR. அப்போ இவனோட எஃபிஷியன்சி எழுதணும், அதை மறந்துட்டேன். 3 26னா 6 78னா 2. ஓகே. Q வந்து 6 நாள் 2 3. அதுக்கப்புறம் வந்து P வந்து ஜாயின் பண்றாப்ல. P joined him, R joined him after 7 days. இப்போ 7 days வந்து 10 daysனா 7 days. ஆரும் P வந்து வேலை செய்வாங்க 9 நாள். அப்போ வந்து இது ஒரு 18, இது ஒரு 63, 81ன்னு வரணும். 81. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க் வந்து 5 8 போயிடுச்சுன்னா வந்து இது ஒரு 75ன்னு வருது. தெரில தெரில தெரில. 60க்கு அப்புறம் 69 விட்டுருக்கேனா? 69 விட்டுருக்கேன். 10 நிமிஷம் தான் இருக்குது, போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏ செமினார் ஏ. செமினார் ஏ வந்து 1 to 1. 1 to 1 divided by 36. 36 into 3 108. 8னா வந்து ஒரு 13 வரும். 130 அகைன் 108 3 22 புள்ளி வச்சு ஒரு 0னா என்ன வரும்? 36.33.8 6. ஸோ 36 into 6னா 6 6 36.
6 3 21. ஓ நியரஸ்டாக வருது 6 தான் ஆன்சர். 33.6. 68 கஷ்டம். 71 கஷ்டம். 74 போடலாம். தாகூர் 44802560. 8 டேபிள்ஸால் அடித்தோம் அப்படின்னா 5 6. இது 8 டேபிள்ஸால் அடித்தோம் அப்படின்னா 24னா 3 2 0. அகைன் 8 டேபிள்ஸால் அடித்தோன்னா இது ஒரு 7, இது ஒரு 40. ஓகே. ஸோ இவன் 10 மாதம், இவன் எத்தனை மாதம் தெரில. கரெக்டாக ப்ராஃபிட் வந்து 5:4. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 7ஆல் டிவைட் ஆகுறது. 7ஆல் எது டிவைட் ஆகுது? 14. அடுத்து 71. 71 கொஞ்சம் லேட் ஆகும். 68 64 62 58 56 56 ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ். கொஸ்டின் ஒழுங்காக படிச்சுக்கிறேன். 52 156 P Q R 52 26 78. 52 into 3 26 into 6 73 72 78 into 2. ஓகேவா? Q வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். Q தான் ஸ்டார்ட் பண்ணுறான். 3 நாள் கழிச்சு P ஜாயின் பண்ணுறான். Pயும் Qவும் வந்து 7 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ Pயும் Qனா 9, 7 நாள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் along with P and Q completed the rest of the part of work. Then how many days did Q work? Q எத்தனை நாள் வேலை செஞ்சான் அப்படின்றதான் கேட்குறாங்க. சரியா? Q வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேலை செஞ்சிருக்கா போல. ஒரு டைம் ஆகுது தெரில. சரி ஓகே. ஆப்பிள் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? ஆப்பிளில் 18, ஜென்ரல் அவேர்னஸும் 18. என்னடா இது ஜென்ரல் அவேர்னஸும் ஆப்பியும் கரெக்டா? எக்ஸ். ஸோ வந்து ஓஎம் பிஎல்இ காம்ப்ளெக்ஸ்னு வருதா? காம்ப்ளெக்ஸ். ஓகே. ஸோ சி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். சி தான் ஆன்சர். சம் இது வேற ஒன்று ஸ்டூடியோ செட்டப் இது வருது. ஓகே. சம் ரெட் ஆர் கிரீனு, சம் பிங்க் ஆர், சம் ரெட் ஆர் கிரீனு, ஆல் ரெட் ஆர் ப்ளூ. ஆல் ரெட் ஆர் ப்ளூ. ஓகே. நோ பிங்க், நோ ப்ளூ இஸ் green. ஓகே. சம் பிங்க் ஆர் ப்ளூ. ஓகே. சம் பிங்க் ஆர் green இஸ் a possibility. இந்த சம் இல்லாம இந்த சம் இருந்தா சம் ரெட் ஆர் கிரீன் கிடையாது. ஸோ இது இருக்கும் 1 and 2, 2 and 3. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஷேப்பு. ஓகே. ட்ரையாங்கிளுக்குள்ள இப்படி வந்து போல இப்படி வரணும். ஒரு ட்ரையாங்கிள் வந்து போயிருக்குது. 4 தான் நினைக்கிறேன். 4 17 19 போட்டுலாம் பார்க்கணும். 63 மைனஸ் 42 ப்ளஸ் 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 11. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் வரும். கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்து 3 + 24 மைனஸ் 18 இன்ட்டு 16 டிவைடட் பை 2. கரெக்டா? ஸோ 8 வேல்யூ அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எதுவும் கிடையாது. நீதர். அடுத்து 21 23. 21 என்ன?
21 ட்ரையாங்கிள் எண்ணுமா? 1 2 3. ஸோ இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3. ஓகே. அப்புறம் இது 1 2 2. அடுத்து இது ஒரு 1 2, அப்புறம் வந்து 3 3. 1 2 3 4 5. ஓகே. 5னா 15. 15 + 2 17. 17 இல்லை. ஸோ அதனால 18 போட்டுக்கிறேன். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இது என்ன, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதுதானே லாஜிக்னு போட்டு வச்சிருந்தேன். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி, கரெக்டா? 42. எஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 93 - 38னா 5. 5ல் வருது, இது வராது. அடுத்து இது 82 55. நான் வந்து இது ஒரு 7, இது ஒரு 7 2. 27 × 5. 5 5s are 35. 3 5 2s are 10. 13 135. இதுவும் வரல. 71 43. 8 × 5 வரல. 95 69. 6 26 × வருது வருது வருது. ஓகே. ரீசனிங்ல ஒன்னே ஒன்று ஆன்சர் பண்ணல, ஒன்று மார்க் பண்ணி வச்சிருக்கேனா, சரி போட்டு விடுங்க. இது தெரியல. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லாக போட்டேன். ஆப்டி ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்றும் இல்லை, ஆப்டி மட்டும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண வேண்டியதான். சரி ஓகே. ஆப்டியில் இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 இயர்ஸா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 1664 1280 4 5 16 83. 384 is equal to 1280 into 2 into r divided by 100. கரெக்டா? ஓகே ரைட். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 4 டேபிள்ஸால் அடிக்கலாமா? எஸ், 4 டேபிள்ஸால் அடித்தோம் அப்படின்னா 3 2 0. 4 டேபிள்ஸால் அடித்தோன்னா 90 96ன்னு வரும். இன்டூ 3 தானே? ஸோ இன்டூ 3. ஒரு 0 ஒரு 0. 15 r is equal to 15. So 45 172. 5 2s are 10. 1 5 3 7 35 36 3 8 4 2s are 8. 4 2s are 8. 28 to 6. 0 0 தேவையில்ல. 4 7 1 7 7 4 7 7 4 4 9 4 2 2 4 9 4. பாடி மிக்ஸ் 2 4 9 4. 68 வரல, வராது, இது கொஞ்சம் கஷ்டம். இது இது போடலாமா? வாய்ப்பு இருக்கா? 36. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டாப் ஆகுது. இப்போ 5 நிமிஷம் ஸ்டாப் ஆகுது, 11 கிலோமீட்டர். அப்போ நான் இதை 11ஆல் டிவைட் பண்ணோன்னா எத்தனை ஸ்டாப்பிங் வரும்னா 72. 72 ஒன்று யூஸ் பண்ணால் 71. 71 × 5 5 × 5 × 35 நிமிஷம். 35 5 minutes. ஓகே. இது 36 கிலோமீட்டர். 792. 792னா 72 × 11ன்னு போடலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 ஹார்ஸில் போயிடலாமா? 22 ஹார்ஸில் போயிடலாம். இதை 60ஆல் அடித்தோம் அப்படின்னா அதிகமாக போகுது. 60ஆல் அடித்தோம் அப்படின்னா 60 × 5 27. அப்ராக்சிமேட்டாக 28 ஹார்ஸ் வந்து ஆகுது. இது நான் படிக்கவே இல்லை. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்தஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் வால்? படிக்கிறதுலாம் டைம் இல்லை இப்போ.
இதுதான் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. சிப் போட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஜீரோல முடிகிற மாதிரி ஏதாவது இருக்கா? தெரியல. ஓகே, நான் வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே வந்து என்னால் போட முடியாது. ஓகேங்க, நான் சப்மிட் கொடுத்துட்றேன். எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எவ்வளோ அட்டம்ப்டா? இது கூட எனக்கு டைம் ஆகும். ப்ளீஸ் வெயிட்டா. ஐ வாட் ஹேப்பன்? குட் 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 குட். சப்மிட். ஓகே, 161 வந்திருக்கா? சூப்பர். மொத்தம் 5 தப்பா இருக்கு, 161 வந்திருக்கு. சூப்பர், நல்ல மார்க் தான். ஓகே, சரிங்க. எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கணும் சும்மா பார்த்துட்டு அதோட நம்ம செஷனை வந்து என் பண்ணிக்கலாம். டீட்டெயில் அனலைசிஸ் வில் பி 25/7. அனலைஸ் வராதா? சரி, ஓகே. சரிங்க, நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா 161 மார்க் வந்திருக்கு. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் 24 கரெக்டாக போட்டிருக்கேன். ஜிஎஸ்ல 18மே கரெக்டாக போட்டிருக்கேன். பரவாயில்ல. 19. ஓகேங்க, சரி, செஷனுக்கு ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம வந்து போட்டாச்சு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் எனக்கு வந்து தப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஆப்டி இங்கிலீஷில் ஒரு தப்பு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. ஜிஎஸ் ஆச்சரியமாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஜிஎஸ் ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி ஆலிவ் போர்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகேவா? சரிங்க, தேங்க்யூ.